ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எபிசோட் 1 மாதிரியே தான் இந்த எபிசோட் 2லையும் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 2. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு போகிறான். கைஸ் மேபி நம்ம இதை பண்ண வேணாம், டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். நம்ம வேணா வீட்டுக்கு போயிடலாமா நம்ம ஹீரோ சொல்லவும், கிராய் ஓவர் திங்க் பண்ணாதப்பா அப்படின்னு லோக் இப்போ அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ட்டுக்குள்ள போயிட்டு நான் தான் வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி மற்ற ஹண்டர்ஸ் முன்னாடி போய் சொல்லவும், நான் தான் வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் தீஃப் அப்படின்னு சொல்லி லிஸ்ங்கிற பொண்ணு சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் ஹண்டர்ஸ் மீட்டிங்லேயே பிரச்சனை பண்றாங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னையவா லீடர் ஆக்குனீங்க, நான் ஏதாச்சும் பண்றேன் உங்களுக்கு பிடிக்காம போட்டோம், நீங்களே என்ன லீடர் பதவியில இருந்து வளர்க்குவீங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க எல்லாரும் ஒரே பார்ட்டினா அவங்க பார்ட்டிக்குன்னு ஒரு நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் உங்க பார்ட்டியவே ரெப்ரசென்ட் பண்ண போது யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லவும், வேணும்னே நம்ம ஹீரோ மொக்கையா ஒரு பேர் எழுதுனா இவங்க லீடர் பதவியில இருந்து வளர்க்கிடுவாங்கன்னு கிரேவிங் சோல்ஸ் பேர் வைக்கிறான். ஆனா நம்மளாம் ஃபியூச்சர் ஹீரோஸ் பா, நம்ம பார்ட்டியோட நேம் இப்படி இருந்தா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் யோசிக்கவும், இதுக்குதான் நான் லீடரே ஆகல நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல எங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, வேற லெவல் பேர் அப்படின்னு நம்ம ஹீரோவை எல்லாரும் சீர் அப் பண்றாங்க. சோ இப்படிதான் கிரேவிங் சோல்ஸ்ங்கிற பார்ட்டி கிரியேட் ஆச்சு. உண்மையிலேயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட கிளான் மாஸ்டர் அப்படின்னு கிரெக் பாக்குறான். சோ நீ தான் அந்த ஃபேமஸ் லீடர் 1000 ட்ரிக்ஸா அப்படின்னு கில்பர்ட் கேட்கவும், அப்படின்னா நீங்க லெவல் 8 தானே அப்படின்னு ரன் பேக் கேட்கற. எல்லாரும் மாஸ்டர் முன்னாடி மண்டி போடுங்க டீனோ சொல்லுவா. அதெல்லாம் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேபிட்டல்லே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நீயா, என்னால அதை நம்ப முடியாது, உனக்கு வேணா 1000 ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு கேட்கவும், மாஸ்டர் குறைச்சிட போடாதான் டீனோ சொல்றா. டீனோ கொஞ்சம் அமைதியாரு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் நான் உண்மையை தானே சொன்னவா கேட்கவும், நீ என்ன ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னா அது உண்மை கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பரப்பி விட்ட ரூமர்ஸ். டீனோட ஜாப்புக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், அதை கேட்க தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ லெவல் 8 நானே உன்னை தோக்கடிச்சிருவேன் கில்பர்ட் பேசவும், டேய் நீ வெறும் லெவல் 4 தாண்டா அப்படின்னு கிரெக் சொல்றான். ரன் பேக் நீ ஒயிட் வுல்ஃப் 10க்கு போகணும்னு சொன்னேன், அதனால தான் உன்னை இந்த ஜாப்புக்கு செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப என்ன எதுக்கு செலக்ட் பண்ணான்னு கில்பர்ட் கேட்கறான். நீ அதுக்கு தகுதி இல்லாதவன் டிசைட் பண்ணிட்டா நம்ம ஹீரோ வேற ஒருத்தனை கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவோம். மாஸ்டர் நீங்க ஏன் கூட வாங்கலன்னு டீனோ சொல்றா. 1000 ட்ரிக்ஸ் நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன், நான் தோத்தா அவ கூட போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்னு தோக்கடிக்கலாம் மாஸ்டர் தேவையில்ல, நானே போதும் அப்படின்னு டீனோ சொல்றா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான லிஸ் தான் வந்து இந்த டீனோக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பா. அந்த ரிங் இன்சிடென்ட்ல நான் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால நீ அட்டாக் பண்ணிட்ட, 1000 ட்ரிக்ஸ் இவளை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நீ தாண்டான்னு கில்பர்ட் சொல்லவும், நான் கண்டிப்பா இவன் கூட ஃபைட் பண்ண மாட்டேன், அது போக இவ லெவல் 4 கண்டிப்பா கில்பர்ட் தோக்கடிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னை தோக்கடிக்க எனக்கு வெப்பனே தேவையில்லன்னு டீனோ கீழே போடவும், டீனோட ஸ்கில்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த கில்பர்ட் எதுவும் இல்லதான், பட் அவனோட ஸ்வாட் ரொம்பவே பவர்ஃபுல், அதை அவன் ஈஸியா விட்டு கொடுப்பானா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நானும் வெப்பன் இல்லாம ஃபைட் பண்றேன் கில்பர்ட் சொல்லவும், இவங்க ஸ்கில்ஸை வச்சு தான் மேட்ச் டிசைட் ஆகும் நம்ம ஹீரோ பாக்குறான். மாஸ்டர் நான் ஜெயிச்சா என் கூட அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு சொல்லவும், கண்டிப்பா வார நம்ம ஹீரோ சொல்லவும், டீனோவோ ஹாப்பி ஆகுறா. மாஸ்டர் நான் எப்படி அட்டாக் பண்ணேன்னு பாத்தீங்களா அப்படின்னு டீனோ கில்பர்ட் அடிச்சு போட்டா, இன்னும் இது முடியல அப்படின்னு கில்பர்ட் எந்திரிச்சு வரான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ட்ரைனிங் கொடுத்ததுனாலே நம்ம டீனோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. மாஸ்டர் தான் கடவுள், அவரை கும்பிடாம எதிர்த்தா பேசுற அப்படின்னு சொல்லி டீனோ கில்பர்ட் அடிச்சு போட்டுட்டு, இப்ப பாத்தீங்களா மாஸ்டர் அப்படின்னு வா கேட்கறா. நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க நீங்க தான் காரணம்னு சொல்லவும், நான் எதுவும் பண்ணலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே இந்த கில்பர்ட் ஒரு ஹண்டர் ஆகணுங்கிறது தான் ஆசை. அவனும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். பட் கில்பர்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனோட பார்ட்டி ரொம்ப வீக்கா இருந்ததுனாலயே கில்பர்ட்டால ஒரு கட்டத்துக்கு மேல தனியா எதுவும் பண்ண முடியல. நல்ல முடியலன்னா உன் ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு டீனோ சொல்லவும், நான் மாட்டேன் கில்பர்ட் சொன்னா, நீ செத்து போயிட்டேன்னா உன் ஈகோக்கெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு டீனோ சொல்லிட்டு போகும்போது, அவ சொல்றதும் உண்மைதான், நான் எவ்வளவு வீக்கா இருக்கேன் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு கில்பர்ட் யோசிக்கும் போது, அவன் பார்ட்டி மெம்பர்ஸ் வீக்கா இருக்காங்கன்னு அவங்கள விட்டுட்டு நீ தனியா வந்து நம்ம ஹீரோ கேட்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்கலாம். என்னோட பார்ட்டிலையும் இதே கதை தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ வீக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் விட்டுட்டு போலங்கிறத மென்ஷன் பண்ணா, உண்மையிலேயே இந்த 1000 ட்ரிக்ஸ் லெவல் 8ல இருக்கான், மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்பவே ஸ்ட்ராங் தான், பீப்புளை இவன் விட்டுட்டு வரல அப்படின்னு கில்பர்ட் தப்பா புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ கில்பர்ட்டோட ஸ்வாட் எடுத்து மேஜிக் ஐட்டம் யூஸ் பண்ணி அதோட ஃபயரை அசால்ட்டா எடுத்துட்டு இருக்கான். ஸ்வாட் இவர் அசால்ட்டா தொட்டுட்டாரா அப்படின்னு கில்பர்ட் ஷாக் ஆகுறான். இதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கில்பர்ட் சொல்றான். வெறும் கண்ணால பார்த்தா அந்த மேஜிக்கை பார்க்க முடியாது, பட் ட்ரெஷர் வால்ட்லயும் நிறைய மானா ஸ்டோர் ஆகி இருக்கும். எதனால அந்த பினாமினா நடக்குது அப்படிங்கிறது யாருக்கோ தெரியல. பட் ஒரு ட்ரெஷர் வால்ட்ல எவ்வளவு மானா இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் அதோட டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சில்வர் மோனு சொல்லப்படக்கூடிய மான்ஸ்டர் தான் இந்த வுல்ஃப் 10க்குள்ள இருக்கு அப்படின்னு டீனோட பார்ட்டி போயிருக்கக்கூடிய அந்த டஞ்சனை பத்தி நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கான். சாதாரண லெவல் 3 தானே அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் கில்பர்ட்டை பத்தி டீட்டெயில்ஸ் முன்னாடியே கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் கில்பர்ட்டோட அந்த ரெலிக் அதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அவனுக்கு அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். அவனா அந்த கில்பர்ட்டோட ஸ்வாடுக்கு பேரம் பேசவான்னு கேட்கவும், எனக்கு இந்த மேஜிக்கல் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா என்ன மாதிரி வீக்கா இருக்கிறவங்களை கூட இதுதான் ஸ்ட்ராங்கா காட்டும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இந்த மாதிரி மேஜிக்கல் ஐட்டம்ஸ்ல திரும்பவும் காசு செலவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி வைஸ் கிளான் மாஸ்டர் திட்டுறா. ஒவ்வொரு ரிங்குக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு, நைட்ல பார்க்க முடியும், இன்னும் யாராச்சும் அட்டாக் பண்ணா ப்ரொடெக்ஷன் தரும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவ சம்பாதிக்கிற பணத்துக்கு நீங்க செலவு பண்றது பெருசா ஒன்றும் இல்லதான், பட் ஸ்ட்ரே கிட்ட இருந்து நீங்க நிறைய கடன் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுவோம். என்னோட மேஜிக்கல் ஐட்டம்ஸ் நீ ரீசார்ஜ் பண்ணல, ஸ்ட்ரே கிட்ட தான் கொடுக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேற சில ஹண்டர்ஸ் நம்ம ஹீரோட மேஜிக்கல் ஐட்டம் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மாஸ்டர் கேள்விப்பட்டீங்களா, அந்த வுல்ஃப் 10ல ப்ராப்ளம் இருக்கான்,
லெவல் 3 கார்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த இடத்துல உல்ஃப்ஸ் தானே இருக்கணும். ஆனா வேற ஏதோ இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒருவேளை உல்ஃபோட கூட்டம்லாம் நிறைய பெருகுனதுனால தான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோ என்னமோ அப்படின்னு அந்த ஹண்டர் சொல்லவும் போயிருக்கிறவங்க லெவல் 4 இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த டென்னோட லெவலை சேஞ்ச் பண்றதா பேசிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே இப்போ டேஞ்சரஸ் ஆயிடுச்சு. அந்த லெவல் 3 பர்சன்ஸ் ரெஸ்கியூ பண்ண போன லெவல் 5 பர்சன்ஸும் திரும்ப வரலான்னு சொல்லவும் இப்போ உள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்கிற லெவல் 5ல இருக்கிற ஹண்டர்ஸ் ரெஸ்கியூ பண்றதா நம்ம ஹீரோவோட மிஷன். லெவல் 5 ஆளுங்களே மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம ஹீரோ அனுப்புனது லெவல் 4 ஆளுங்க. நீங்க டீனாவையும் அவ ஆளுங்களையும் அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க. இது உங்களோட அந்த 1000 ட்ரையல்ஸ்ல ஒன்னா அவங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக நீங்க இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு அனுப்புவீங்களே, உங்க ட்ரையல்ஸ்ல இவ்வளவு ரிஸ்கியாவா இருக்கும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. டீனோ கில்பர்ட் 2 பேரும் ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் போச்சு. கில்பர்ட்டோட ஸ்வாட்ல இருந்த மொத்த மேஜிக்கையும் நான் புரிஞ்சுட்டேன். அவனால ஃபயரை யூஸ் பண்ண முடியாதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ட்ரெஷல்வார்ட் கிட்ட நெருங்கும் போதே ஏதோ தப்பா ஃபீல் ஆகுதுன்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க. ராய்க்கு அந்த டென்ல ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்மள அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். மாஸ்டர் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவர் எது பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாரு அப்படின்னு டீனோ சொல்லுவோம். எனக்கு நம்ம அப்படி தோணலான்னு கிரக் யோசிச்சா இல்ல கைஸ் 1000 ட்ரிக்ஸ்க்கு என் பார்ட்டி மெம்பர்ஸ் நான் விட்டுட்டு வந்ததே தெரிஞ்சிருக்கு. நம்மள அவரை அனுப்புனதுக்கு இங்க கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கில்பர்ட் நம்ம ஹீரோக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் அவரை அந்த இடத்துல ரிங்க தூக்கி போட்டு எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது எல்லாமே அவரோட ஒரு பிளான் தான். மாஸ்டரோட கால்குலேஷன் கரெக்டா இருந்தா நம்ம முடிக்கிற ஜாப் தான் அவர் கொடுத்திருப்பாருன்னு டீனோ சொல்றா. அவளால முடிக்க முடியாத ஜாப் நான் கொடுத்து விட்டுட்டு நீ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேசாம நான் பேக்கப்க்கு ஆளுங்களை அனுப்பி வைக்கவா, இந்த ஆர்க் வேற எங்க போனான்னு தெரியல. ஆர்க் வந்த அப்புறம் அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ண சொல்லிக்கிடலாம். ஆனா அதுக்குள்ள அந்த 4 பேருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனோட சீக்ரெட் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான். டீனோ குரூப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது. மாஸ்டர் நமக்கு கஷ்டமான டாஸ்க் தான் கொடுத்திருக்காரு, பட் விட்டு கொடுக்க மாட்டோம் டீனோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு போய் யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கான். லாக்கருக்குள்ள இருக்கிற ஒரு மேஜிக்கல் ஐட்டம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்தா எங்க போறீங்கன்னு ஈவா வந்து கேட்கற. கால்குலேஷன் என்னைக்கு மிஸ் ஆயிருக்கு, டீனோக்கு எதுவும் ஆகாது, இருந்தாலும் போய் செக் பண்ணணும்னு போறீங்கல்ல. அம்மா அது ஸ்ட்ரீக் கொடுத்த ஸ்லைம் தானேன்னு கேட்கவும் இது என்ன காயப்படுத்தாத நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட மேஜிக்கல் ஐட்டம்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்றதுக்கு மானா தேவை. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி சார்ஜ் பண்ணி வச்சிருக்கான். இப்போ ஒரு பறக்கிற டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பறந்து போறான். ஆனா மாஸ்டர் அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, அதை நிப்பாட்ட முடியாது, அதுல சேஃப்டி இல்லாம ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு. மாஸ்டருக்கு இதெல்லாம் சாதாரண கேம் மாதிரி தான் இல்ல அப்படின்னு ஈவா நினைச்சுக்கிறா. டீனோட பார்ட்டியை காப்பாத்த நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ எதையாச்சும் ஒண்ணு பண்ணுனா அது நம்ம ஹீரோவை எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் காட்டுது. பட் உண்மையிலே நம்ம ஹீரோ வீக்கானவங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.